குற்றம் செய்தவர்களுக்கே பதவியை கொடுத்த இன்றைக்கு அவரோடு வைத்துக் கொண்டிருக்கிற நிலை இன்றைக்கு எல்லோரும் அறிந்து ஒன்றாக இருக்கிறது. ஆகவே துரோகம் என்று சொல்வதற்கு நான் ஒன்றிலிருந்து இரண்டாக சொல்ல விரும்புகிறேன். முதலே நம்முடைய அண்டைய பொதுச் செயலாளராக இருந்த சின்னம்மா அவர்களை பதவி பெறுகிற போது எப்படி அந்த பதவியை பெற்றார் என்பது நாடறியும். அதற்கு பிறகு 18 பேர்கள் டிடிவியோடு வருகை தந்து முழு ஆதரவை தந்ததன் அடிப்படையில் தான் 222 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் பவனி வந்தோம். அவர் வாபஸ் பெற்றதற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன என்று சொன்னால், ஓபிஎஸ்ஐ அழைத்து 11 பேர்களையும் அழைத்து நாம் தம்பி என்ன கொஞ்சம் 11 பேர்களையும் அழைத்து நாம் நீங்கள் என்னோடு இருங்கள், என்னோடு பயணிகள், உங்களுக்கு வேண்டிய அத்தனை பதவியும் தருகிறேன் என்று சொல்லி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டு பணிகளை மேற்கொண்டார். என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், இன்றைக்கு அவருக்கும் அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது. கழகத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய இயக்கத்தை 4 ஆண்டு காலம் கட்டிப்பிடித்து காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால், 2024 தான் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கி 2024 மட்டுமல்ல, 2026 மட்டுமல்ல, 2029 நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்றாக தெரியும். கோவையில் ஒன்றை பேசுகிறார், தஞ்சைக்கு சென்றால் ஒன்றை பேசுகிறார், அதற்கு பிறகு பண்ருட்டியில் ஒன்றை பேசுகிறார், சிவகங்கைக்கு சென்றால் ஒன்றை பேசுகிறார். அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் பேசும் பேச்சுக்கள் மாற்றமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு சொல்லி என்று நீங்கள் கேட்கக்கூடும். நாம் பொறுப்பிலே இருக்கின்ற போது எந்த வார்த்தையும் ஒரு கழகத்தை பற்றி நம்மால் விமர்சனம் செய்ய இயலாது. கொடநாட்டை பற்றி இப்போது சொல்கிறீர்கள் என்று சொன்னால், கொடநாட்டை பற்றி சொல்வதற்கு தகுதி யாரிடத்திலே இருக்கிறது என்றால், பொதுச் செயலாக கழகத்தை வளர்த்த அவருடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற அவருக்கு மட்டும்தான் அந்த முழு உரிமை இருக்கிறதே தவிர, கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாருமே அந்த அறிக்கையை விட்டுவிட முடியாது. கழகத்தை மீறி அந்த அறிக்கையில் விடுகிற போது இதே கதிதான், எனக்கு வந்த கதியாக தான் மற்றவர்களுக்கு ஏற்படும். ஆகவே யாரும் அதை சொல்லவில்லை. ஏன் நீங்கள் அதை சொல்லவில்லை? இதுவரையிலும் நாம் தெய்வமாக வணங்கி நாம் வழிபட்ட அந்த கொடநாடு அம்மா அவர்கள் தங்கியிருந்த இந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த கொலை குற்றங்களுக்காக ஏன் இதுவரையிலும் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.